அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வம்சிதர். நம்மளோட எர்த்ல கிட்டத்தட்ட 71% வந்து வாட்டரால தான் கவர் ஆயிருக்கு. இவ்வளவு தண்ணியுமே எங்க இருந்து வந்துச்சு? 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ்னு லட்சக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ்னு நிறைய வந்து நம்மளோட எர்த்ல வந்து ஹிட் பண்ணிருக்கு. அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ்ல எல்லாம் நிறைய ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருந்ததா சொல்றாங்க. சோ ஐஸ் கிறிஸ்டல்ஸ்னா என்ன? அதுல வந்து தண்ணி இருக்கும், கரெக்டா? சோ அந்த தண்ணி தான் வந்து நம்மளோட கடல் வந்து ஃபார்ம் ஆனதுக்கான காரணமா சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 700 கிலோமீட்டர் கீழே போனா அங்க வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ராக் இருக்கிறதா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ராக் பேரு என்ன அப்படின்னா வந்து ரிங் வுடைட். அதான் அந்த ராக்கோட பேர். நம்மளோட கடல் தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்தா எவ்வளவு தண்ணி இருக்கோ அந்த மாதிரி 3 மடங்கு தண்ணி குவான்டிட்டிய அந்த ராக் வந்து அப்சர்வ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்க்கு அடியில அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து கோடிக்கணக்கான வருஷமா அது அப்படியே மேல அப்படியே வந்து அது அப்படியே நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்க்கே வந்துட்டு அதுதான் அப்படியே ஒரு கடல் மாதிரி அப்படியே அது வந்து ஃபார்ம் ஆகிறதா ஒரு தியரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு தியரியில வந்து எந்த தியரி வந்து கரெக்டான தியரின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி. பெல்லுனா அப்படின்னா பெல்ல கிளிக் பண்ணுங்க. நம்மளோட இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுங்க, எல்லாம் இது கட் பண்ணுங்க.